ரம்பா ஹோ சம்பா ஹோ. ஏய் நம்ம பார்த்துட்டு வந்த படம் யூத். அவ்வளவுதானே. இப்ப பாருங்க, ரம்பா ஹோ யூத் 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 சம்பா யூத் யூத். துரந்திருக்கும் திருப்பாச்சிக்கு என்ன எல்லாம் ஒரே மாதிரி தானே வருது, அதான் போட்டுட்டேன். நீங்க வீடியோக்குள்ள போங்க. வெல்கம் டு நம்ம வீட்டு திராய். இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு வந்த படம் கென் கர்னாஸ் டைரக்ஷன்ல கென் கர்னாஸ், அனிஷ்மா, தேவதர்ஷினி, சூரஜ் மற்றும் பலர் நடிச்சு மார்ச் 19ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன பாடி பொட்ட புள்ள. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி 10th 12th நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் அம்மா அப்பாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்க மத்தியில 10th பார்டர் பாஸ் ஆயிட்டு 12th போயாச்சு நல்லா படிப்பாங்கன்னு பார்த்தா, ஒரு நல்ல மறு இல்லாத பொண்ணா பார்த்தா வயிற்றுல கருவை கொடுக்கணும்னு நினைக்கிற இவரை மாதிரி ஒரு சில பேரோட கதை தான் இந்த யூத். கேரக்டர் அசாசின் பண்ணது கூட ஓகே. அது எது ரைமிங்கா ஒன்று சொன்னீங்க, என்ன சொன்னேன்? மறு கரு. இந்த படத்தோட அந்த ப்ரோமோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் அப்புறம் அவங்க கேங்லாம் பண்ண வீடியோஸ் அதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போதே இந்த படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்து மேல ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கிரியேட் ஆச்சு. எனக்குமே நீங்க சொன்ன மாதிரி அந்த ப்ரோமோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் வைப்ல ஒரு மூவி பார்க்க போறோம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஸ்கூல்ல ஒரு ஒய்ஃபை தேடுறவரை பத்தியான ஒரு கதைன்றது போய் பார்த்தா தான் எனக்கே புரிஞ்சுது. எப்பவுமே இந்த ஸ்கூல் படங்கள் பார்க்கும்போது நம்மளோட அந்த ஸ்கூல் மெமரிஸுமே ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் ஞாபகத்துக்கு வரல. மேபி நான் படித்த காலகட்டம் வேற, இந்த படத்துல வந்தக்கூடிய காலகட்டம் வேற அப்படின்றதுனால என்னன்னு தெரியல. இதுக்கு பதில் வந்து அந்த கதையில வந்த மாதிரியான காலகட்டத்துல படிச்சவர் இவர் தான் அப்படி சொல்லிக்கிறாரு. சொல்லுங்க. இல்ல எனக்குமே நான் இப்ப பெருசா காலகட்டத்துல எல்லாம் முடிச்சிங்களா? கண்டிப்பா நானும் அதே காலகட்டத்துல தான் 10th 12th எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். அவர் சொன்ன மாதிரி எனக்கு இந்த படத்துல நம்ம கூட நடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய கேரக்டர்லாம் வரும்போது ஆமா நம்ம ஃப்ரெண்ட் இது மாதிரி பண்ணானே அப்படி இப்படின்லாம் நமக்கு தோணும்ல. அந்த மாதிரி எனக்குமே ஒரு ஸ்கூல் லைஃபாவே அது தோணல, ஒரு தனிப்பட்ட நபருடைய லைஃபா தான் எனக்கு தெரிஞ்சது. லைஃப்ன்றதை விட லவ். அதான் அவர் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, வேற ஒரு பொண்ணு வந்து அவரை லவ் பண்ணுது, அப்புறம் எல்லாத்தையும் களைச்சு போட்டு முதல்ல பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்றாங்க. கடைசியில டான் கிளைமேக்ஸ் மாதிரி ஒண்ணு முடிச்சு ட்ரிபியூட் டு பேரண்ட்னு போட்டு படத்தை முடிச்சுட்டாங்க. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அவர் இவரை லவ் பண்றாங்க, இவங்க வேற ஒருத்தவங்களை லவ் பண்றாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு நிலவுக்கு நடிக்கும் அந்த படத்துல ஒரு அசிஸ்டன்ட். அததான் யோசிச்சேன் நானும். ஒரு சில சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. முக்கியமா வந்து அந்த கிளாஸுக்கு வெளியே வந்து நின்றுட்டு அவங்களுக்குள்ள அந்த ஒரு பழக்கம் வந்து அப்புறம் அவங்களுக்குள்ள அந்த லவ்வா மாறுறது, அப்புறம் இன்ட்ரோல் பிளாக், அப்புறம் அந்த ஃப்ரெண்டு ஃபைட் பண்ற சீனு, இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னன்னா இது வந்து ஒரு படம் பாக்குற மாதிரி இல்ல, ஒரு யூடியூப் சீரிஸ் மாதிரி தான் இருந்துச்சு. சீன்ஸ் அங்கங்க நல்லா இருக்கு, அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு கலெக்ட் பண்ணி ஒரு படமா நமக்கு வந்து காமிச்சிட்டாங்க. மற்றபடி யூஸ்வலா நம்ம தமிழ் சினிமால பார்த்த பல விஷயங்களை வந்து உள்ள அள்ளி போட்டு வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து கில்லி படத்துல இருந்து நம்ம அந்த இன்னசென்ட் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மா ஆனா நான் இன்னைய வரைக்கும் நேர்ல பார்க்கல. அப்படி ஒரு அம்மா இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க எவ்வளவு இன்னசென்ட்னா ஐசிஓடியில ரொம்ப இன்னசென்டா தான் நடிப்பாங்க. சில யூடியூப் சீரீஸ்லாம் வந்து நம்மளுக்கு சிரிப்பு வரலனாலும் அதை பார்த்துருவோம். அப்படிதான் இந்த படமும் பாக்குற மாதிரி இருக்கு. தியேட்டர்ல போயிட்டு ஒரு யூடியூபர் வருவாங்க சீன். ஆமா இந்த சீன்லாம் வந்து சத்தியமா சிரிப்பே வரல. அந்த ஒரு பொண்ணு வந்து முகேஷ்ன்ற ஒரு பையனை லவ் பண்ணும், அதுக்கு பிரிச்சு வைக்கிறது, இது அதுக்கு ஒரு இன்ட்ரோல் பிளாக், மாசான ஒரு இன்ட்ரோல் பிளாக் அப்படின்ட்டு சினிமா தான் பாக்குறோம் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு லைஃபை பத்தி சொல்லும் போது அதுல ஒரு ரியாலிட்டி இருக்கணும்ல, அந்த ஒரு எசன்ஸே இல்லை. இப்போ இன்ட்ரோல் பிளாக்லாம் இங்கதான் நடக்கணும்னு டிசைட் பண்ணிட்டு அங்க போய் வச்சுட்டு எல்லாரும் அடுத்தடுத்து வருவாங்க, நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க, ஹீரோயின் வரும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வரும், ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருப்பாங்க, கடைசியில அவங்க அப்பா வருவாங்க. எல்லாமே ஸ்டேஜிங் பண்ணியிருக்கிறாங்கன்றது அப்பட்டமா தெரிகிற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ ஒரு ஸ்கூல் லைஃப் பத்தின ஒரு படம் அப்படின்னா
அந்த ஃபார்மேட் வந்து ரெகுலரான ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஆமா, சில விஷயங்கள் இப்போ ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன், இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு அவரை சுத்தி என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அப்படிதான் ஆரம்பிக்குது படம். எனக்கு வந்து இவங்க அம்மா அப்பா ஃப்ரெண்டு லவ்வரு இப்படிலாம் ஆரம்பிக்குது. ஆனா இதுக்கு இடையில சில கேரக்டர்ஸ் எல்லாம் விட்டு போயிருது. இப்ப எப்ப பார்த்தாலும் பிடி வாத்தியார் வருவாரு, பிடி வாத்தியார் வருவாரு, பிடி வாத்தியார் வருவாரு, நானும் அப்ப எப்போ வருவாருன்னு பார்த்தா கிளைமேக்ஸ் கிட்ட வராது. அதுவும் ரவுடி அடிக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் அடிக்கிறாரு பஞ்சுன்னு. இந்த மாதிரிலாம் அடிக்கலையா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல கடைசியில முடிய போற நேரத்துல ஒருத்தன் வரான், இவன் தான் இவனுக்கு எனக்கு தான் பிரச்சனை, சித்தார்த்து பணக்கார வெட்டு பையன் அப்படின்ட்டு அங்க ஒரு மன்மதன் சீன் மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணி, ஏன் நாங்களாம் ஸ்டேஜ் ஏறக்கூடாதா, ஏன் நாங்களாம் டான்ஸ் ஆடக்கூடாதா, டேய் ஃபர்ஸ்ட் இவன் யாருடா, இவன் இருக்குடா இங்க வந்தா, அந்த மாதிரிதான். இப்போ நம்ம வந்து ரெகுலர் ஃபார்மேட்டை உடைச்சு ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னா ஓகே, சரி ஓகே, ரெகுலர் உடைச்சு ஒண்ணு பண்ண போறாங்க நல்லா இருக்கும்னு பார்த்தா டானையும் அட்டகத்தையும் இன்னும் 2-3 படத்தெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இது ரெகுலர் ஃபார்மேட்டையும் உள்ள சொருவி நாங்க ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு பண்றோம் அப்படின்னு ஒண்ணு போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணா ரெகுலர் ஃபார்மேட்டாவும் எடுத்துக்க முடியல, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபார்மேட்டாவும் எடுத்துக்க முடியல. சீன்ஸ் 1-2 ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அது வேணா கன்ஃபார்மா சொல்லலாம். பட் சிரிப்புன்றது நம்ம நினைச்சா சிரிக்கலாம். சரி இந்த சீனுக்கு சிரிப்போம் அப்படின்னா நம்ம சிரிக்கலாம், அழுகணும் அப்படின்னா அழுகலாம். பட் ஆனா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருமா அப்படின்னு கேட்டா எங்களுக்கு வரலப்பா. எனக்கு வந்துச்சே, இப்போ வந்துச்சு. முன்னாடி 2 கப்பல்ஸ்க்கு செட் அதை பார்த்தது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. இந்த படத்துல வந்து ஒரு ஹீரோ 3 ஹீரோயின். ஆனா என்ன பொறுத்தளவுக்கு இந்த படத்துல 3 ஹீரோஸ் தான். மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் 3 பேரும் அவங்களோட வேலையை சிறப்பா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைட்டிங்லாம் தரமா கொடுத்துருந்தாங்க. குறிப்பா சாங்ஸ்ல வரக்கூடிய விஷுவல்ஸ், அந்த மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரியே ஜிவி பிரகாஷோட மியூசிக் அல்டிமேட்டு. அந்த முட்டை கலக்கி பாட்டா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய நிறைய சாங்ஸா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், அது எல்லாமே அல்டிமேட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதை எடிட் பண்ண விதமுமே ஷார்ப். ஆக்டிங் வைஸ் கென் கருணாஸோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் இந்த படத்து மூலமா அவருக்கான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணியிருக்கிறாருன்னா சொல்லணும். செம்மையா நடிக்கிறாரு, செம்மையா டான்ஸ் ஆடுறாரு, சாங்ஸ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. படத்தை வந்து வேலை வாங்கின விதமுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைட்டிங்ல படம் சொதப்பிருந்தாலும் அதை அவர் எக்ஸிக்யூட் பண்ண விதம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா எனக்குமே கென் கருணாஸ் பாத்தீங்கன்னா அவர் அந்த டைலாக் டெலிவரி பண்றது, அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அடுத்து சூரஜோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் கேரக்டர் கொஞ்சம் வெயிட்டா இல்லை, பட் இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் இருந்திருக்கலாம். பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அடுத்து தேவதர்ஷினி மேம் அவங்களுக்கு கேரக்டர் பெருசா கொட் ஆகல, அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன் அவங்க நீட்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருந்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சில இடங்கள்ல சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு, சில இடங்கள்ல கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா ஃபீல் ஆச்சு. ஹீரோயின்ஸுமே அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல இந்த யூத் மேட் ஃபார் யூடியூப் பட் ரிலீஸ் இன் தியேட்டர்ஸ் பார்க்கணும்னு நினைச்சா போய் பாருங்க, ஒரு தடவை பார்க்கலாம், என்டர்டெய்னிங்கா இருக்கும் அங்கங்க.